எண்ணாகமம் புத்தகம் இஸ்ரவேல் ஜனங்களின் வனாந்தர பயணத்தையும் அவர்களுடைய அவிசுவாசத்தினால் ஏற்பட்ட தாமதத்தையும் விவரிக்கும் ஒரு வரலாற்று பாடம். எண்ணாகமம் புத்தகத்தின் ஆழத்திலிருந்து 50 மறைபொருள் குறிப்புகளை காண்போம். அடிப்படை மற்றும் கட்டமைப்பு, ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர். பெயர் காரணம்: எபிரேய மொழியில் இப்புத்தகம் பெமித்பார் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு வனாந்தகத்தில் என்று பொருள். 2 தலைமுறைகள். இப்புத்தகம் 2 தலைமுறைகளை பற்றியது. பழைய தலைமுறை அதிகாரம் 1 முதல் 14 வரை மற்றும் புதிய தலைமுறை அதிகாரம் 26 முதல் 36 வரை. மைய பொருள்: தேவனுடைய விசுவாசமும் மனிதனுடைய அவிசுவாசமும். காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் வெர்சஸ் ஹியூமன் அன்பிலீஃப். காலம்: இஸ்ரவேலரின் 40 ஆண்டுகால வனாந்தர வாழ்க்கையை இது உள்ளடக்கியது. சீரமைப்பு: பாளையம் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பதில் தேவன் காட்டிய நேர்த்தி அவர் குழப்பத்தின் தேவன் அல்ல, ஒழுங்கின் தேவன் என்பதை காட்டுகிறது. ஜனத்தொகை கணக்கெடுப்பு, தி சென்சஸ். முதல் கணக்கெடுப்பு: எகிப்திலிருந்து வந்த போர் வீரர்களை எண்ணுவது, யுத்தத்திற்கு ஆயத்தவாதல். இரண்டாம் கணக்கெடுப்பு: 40 ஆண்டுகளுக்குப் பிறகு கானானுக்குள் நுழையப் போகும் புதிய தலைமுறையை எண்ணுவது, சுதந்தரிப்பிற்கு ஆயத்தமாதல். லேவியர்கள்: இவர்கள் மற்ற கோத்திரங்களோடு எண்ணப்படாமல் தேவனுடைய பணிவிடைக்காக தனித்து எண்ணப்பட்டனர். பாளைய வரிசை. மையப்புள்ளி: ஆசரிப்பு கூடாரம் பாளையத்தின் நடுவில் இருந்தது. இது தேவன் நம் வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. கோத்திரங்களின் வரிசை: கிழக்கே யூதா கோத்திரமும் மற்ற கோத்திரங்கள் 4 திசைகளிலும் குறிப்பிட்ட வரிசையில் தங்கியிருந்தன. மேகமும் அக்கினியும். மேகம் எழுந்தபோது ஜனங்கள் பிரயாணப்பட்டனர். அது தங்கியபோது அவர்களும் தங்கினார்கள். இது பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலுக்கு நிழல். ஆசாரிய மற்றும் லேவிய பணிகள். பணிப்பகிர்வு: கெர்சோனியர், மெராரியர், கோகாத்தியர் என லேவியர்களுக்குள் கூடாரத்தை சுமப்பதில் தெளிவான பணிப்பகிர்வு இருந்தது. கோகாத்தியர்: இவர்கள் பரிசுத்தமான உபகரணங்களை தோளில் சுமக்க வேண்டும். இது ஊழியத்தின் கனத்தை குறிக்கிறது. நாசரேய விரதம்: தன்னை தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யும் விசேஷித்த பொருத்தனை. திராட்சை ரசம், முடி வெட்டுதல் தொடர்பான விதிகள். ஆரோனின் ஆசிர்வாதம்: கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காப்பார். இது வேதாகமத்தின் பழமையான ஆனால் மகிமையான ஆசிர்வாதம். முறுமுறுப்பும் விளைவுகளும். தபேரா: ஜனங்களின் முறுமுறுப்பால் அக்கினி பற்றி எரிந்த இடம். கிப்ரோத் அத்தாவா: இறைச்சிக்காக ஆசைப்பட்டு வாதை உண்டான இடம், இச்சை கொள்ளுதலின் விளைவு. மிரியாம் மற்றும் ஆரோன்: மோசேயின் அதிகாரத்திற்கு எதிராக எழும்பியது. மிரியாம் குஷ்டரோகியானாள். தலைமைத்துவத்திற்கு எதிரான கலகம். 12 வேவுகாரர்கள். 10 பேர் அவிசுவாச அறிக்கை தந்தனர். யோசுவா, காலேப் மட்டுமே விசுவாச அறிக்கை தந்தனர். காதேஸ் பர்னேயா: அவிசுவாசத்தினால் இஸ்ரவேலர் கானானுக்குள் நுழைய முடியாமல் பின்வாங்கிய துரதிர்ஷ்டவசமான இடம். கலகங்களும் தீர்ப்புகளும். கோராகின் கலகம்: லேவியராக இருந்தும் ஆசாரியத்துவத்திற்கு ஆசைப்பட்டது. பூமி பிளந்து அவர்களை விழுங்கியது. ஆரோனின் தளிர்விட்ட கோள்: ஆரோனின் ஆசாரியத்துவத்தை உறுதிப்படுத்த தேவன் செய்த அற்புதம். இது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு நிழல். மேரிபா தண்ணீர்: மோசே கன்மலையை பேசுவதற்கு பதில் அடித்தது. இதனால் அவர் கானானுக்குள் நுழைய முடியாமல் போனது. தேவனுடைய பரிசுத்தத்தை கனம் பண்ணாமை. தீர்க்கதரிசன நிழல்கள். வெண்கல சர்ப்பம்: பாவத்தினால் தீண்டப்பட்டவர்கள் விசுவாசத்தோடு நோக்கினால் பிழைப்பார்கள். இது சிலுவையில் தொங்கிய கிறிஸ்துவுக்கு அடையாளம். யோவான் 3:14. பிலேயாம்: பணத்திற்காக தீர்க்கதரிசனம் சொல்ல முயன்றவன். அவனுடைய கழுதை பேசியது ஒரு பெரிய பாடம். பிலேயாமின் தீர்க்கதரிசனம்: யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். 24:17. இது மேசியாவை பற்றிய மிக முக்கியமான தீர்க்கதரிசனம். பாகால் பேயோர்: பிலேயாமின் ஆலோசனையால் இஸ்ரவேலர் விபச்சாரத்திலும் விக்கிரக ஆராதனையிலும் விழுந்த சோகம். சட்டங்களும் ஒழுங்குகளும். சிவப்பு கிடாரி: தீட்டுப்பட்டவர்களை சுத்திகரிக்க இதனுடைய சாம்பல் பயன்பட்டது. இது கிறிஸ்துவின் சுத்திகரிப்புக்கு நிழல். வெள்ளி எக்காளங்கள்: ஜனங்களை கூட்டவும் யுத்தத்திற்கு செல்லவும் 2 வெள்ளி எக்காளங்கள் பயன்பட்டன. தசமபாகம்: லேவியர்களுக்கு தசமபாகம் வழங்கப்பட வேண்டும். அவர்களும் அதில் 10 ஆசாரியருக்கு தர வேண்டும். சுதந்திர சட்டம்: செலோப்பியாத்தின் குமாரத்திகள் மூலமாக
பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் அறிமுகமானது. அடைக்கல பட்டணங்கள். தெரியாமல் கொலை செய்தவர்கள் தப்பிக்க 6 நகரங்கள் ஒதுக்கப்பட்டன. இது கிறிஸ்துவின் பாதுகாப்புக்கு நிழல். புவியியல் மற்றும் போர்கள். ஏதோம் இஸ்ரவேலரை தன் தேசம் வழியாக செல்ல அனுமதிக்காத ஏசாவின் சந்ததியினர். சீகோன் மற்றும் ஓக். யோர்தானுக்கு கிழக்கே இஸ்ரவேலர் வென்ற முதல் 2 வலிமையான ராஜாக்கள். யோர்தானுக்கு அப்புறம் ரூபன், காத் மற்றும் மனாசேயின் பாதி கோத்திரம் யோர்தானுக்கு கிழக்கே தங்குவதற்கு அனுமதி பெற்றனர். இறையியல் விவரங்கள். தேவனுடைய பொறுமை. 40 ஆண்டுகள் முறுமுறுத்தும் ஜனங்களை அவர் பராமரித்தது வியப்பானது. தேவனுடைய நீதி. பாவம் செய்த பழைய தலைமுறை வனாந்தரத்திலேயே மடிந்தது. சபையும் வனாந்தரமும். வனாந்தர பயணம் என்பது விசுவாசி இவ்வுலகில் மேற்கொள்ளும் ஆவிக்குரிய பயணத்திற்கு நிழல். 1 கொரிந்தியர் 10. மன்னா நின்றது. வனாந்தரம் புழுவதும் மன்னா கிடைத்தது. ஆனால் கானானுக்குள் நுழைந்ததும் அது நின்றது. தேவனுடைய பாதுகாப்பு. ஜனங்களின் வஸ்திரங்கள் பழையதாகி போகவில்லை. அவர்கள் கால்கள் வீங்கவில்லை. உபாகமம் 8:4 உறுதிப்படுத்தப்பட்டது. மற்ற விவரங்கள். யோசுவா அபிஷேகம். மோசேக்கு பின் தலைவராக யோசுவா பகிரங்கமாக நியமிக்கப்பட்டார். பண்டிகைகளின் பட்டியல். 28-29 அதிகாரங்கள் பலிகளும் பண்டிகைகளையும் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன. பொருத்தனைகள். பெண்கள் செய்யும் பொருத்தனைகள் குறித்து தகப்பனோ கணவனோ எடுக்கும் முடிவுகள் பற்றிய சட்டங்கள். மிதியானியர்களுடன் போர். இஸ்ரவேலரை சீரழித்த மிதியானியர்கள் தண்டிக்கப்பட்டனர். பயணப்பட்டியல். 33ஆம் அதிகாரம் இஸ்ரவேலரின் 42 தங்குமிடங்களை பட்டியலிடுகிறது. இது ஒரு வரலாற்று ஆவணம். கானானின் அதிர்கள். இஸ்ரவேல் சுதந்தரிக்க வேண்டிய தேசத்தின் எல்லைகளை தேவன் துல்லியமாக வகுத்துக் கொடுத்தார். லேவியர் பட்டணங்கள். லேவியர்களுக்கு சுதந்திரம் இல்லை, ஆனால் அவர்களுக்கு 48 பட்டணங்கள் ஒதுக்கப்பட்டன. இரத்தப்பழி. தேசத்தை தீட்டுப்படுத்தும் இரத்தப்பழி குறித்து எச்சரிக்கப்பட்டது. விசுவாசத்தின் வீரம். வேறு ஆவி உடையவனாக இருந்தார். 14:24. முடிவு. மோவாபின் சமவெளியில் யோர்தான் நதிக்கரையில் எரிகோவுக்கு எதிரே இப்புத்தகம் முடிகிறது. இது வெற்றியை நோக்கிய காத்திருப்பு. எண்ணாகமம் சோகத்தில் தொடங்கினாலும் அது வெற்றியை நெருங்குவதாக முடிகிறது. இது நம்பிக்கையுள்ள முடிவு. இந்த குறிப்புகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்வுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் உபாகமம் புத்தகத்தின் மறைபொருள் குறிப்புகள் வழியாக சந்திப்போம். ஆமேன்.